ஹாய், வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் குபேந்திரன். 28 மார்ச் 2025க்கான ஜஸ்ட் ஒரு ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்க்ரீனில் இப்போ முதல் பார்க்குறது பார்த்தோம்னா குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட் மார்னிங் செஷனில் டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஒரு 58.61 அப்பாகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட்டு ட்ரெண்டிங் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரலில் இருக்குது. S&P 500 பார்த்தோம்னா ப்ரீவியஸ் செஷனில் -18 பாயிண்ட் குறைஞ்சி ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாஸ்டாக்கு ஒரு -94 பாயிண்ட் டவுன் ஆகி எகெயின் அது ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு மார்க்கெட் அன்சர்டனிட்டினால் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. கிஃப்ட் நிஃப்டியோடைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். மார்னிங்கே ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங்கான ஒரு இண்டிகேஷன் தெரியுது. ஏசியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு நெகட்டிவில் தான் பார்த்தா, எஸ்பெஷலி நிக்கி ஜப்பான் பார்த்திங்கன்னா ஒரு 2% டவுன் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய இம்பேக்டாக நம்ம மார்க்கெட்டில் நாம் எதிர்பார்க்கலான்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம பிரெண்ட் க்ரூடு பார்க்குறோம். ஒரு 0.04% சேஞ்ச் ஆகி க்ரீனில் தான் புல்லிஷில் ட்ரேட் ஆகுது. அதுமாதிரி கோல்டு பார்த்தோம்னா 9.31 சேஞ்ச் ஆகி 0.3% சேஞ்ச் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. குரூட் ஆயில் 0.06 அதுவும் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. யூஎஸ்டி INR பார்க்குறோம். நேற்று செஷனில் ஒரு 0.06 சேஞ்ச் ஆகி US டாலர் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இது நமக்கு ஒரு டேஞ்சரஸ் சைன் சொல்லலாம். இன்னும் நம்ம ருப்பீஸ் ஒரு 70-75க்கு வந்தால் நம்மளுடைய வேல்யூஸ் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏடிஆர்ஸோடைய டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். ஏடிஆர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர்ஸ் ஒரு 1% சேஞ்ச் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. HDFC ஏடிஆர் எகெயின் 1.2% இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ICICI ஏடிஆர் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐடி ஏடிஆரை பார்க்குறோம். இன்ஃபோசிஸ் ஒரு மைல்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. விப்ரோவும் நமக்கு பார்த்தோம்னா ஒரு ஓரளவுக்கு 1% சேஞ்ச் ஆகி உங்களுக்கு க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குளோபல் கியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளியரான ஒரு டைரெக்ஷனுக்கான ஒரு இன்புட்ஸாக குளோபல் கியூ தெரியல. மேபி இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்வேஸ் த பீப்புள் சே ஃப்ரைடே இஸ் த புல் மார்க்கெட். பட் குளோபல் டேட்டா அந்தளவுக்கு பெருசாக நமக்கு இன்புட் இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ்டாக தான் இருக்குது. நம்ம வி ஹாவ் டு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அந்த கண்டிஷனில் தான் குளோபல் கியூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஃப்ஐடி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்குறோம். 27 மார்ச் 2025 எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 11,111 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஐயும் ஒரு 2,570 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபிக்சரில் ஒரு 800 crores-உம் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஒரு 19,000 crores-உம் ஸ்டாக் ஃபியூச்சரில் ஒரு 2,400 crores-உம் ஸ்டாக் ஆப்ஷனில் ஒரு 600 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா செல் வேல்யூ 17,228.5. ஸோ எஃப்ஐஐ நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டோட பற்றி ஒரு கிரேட் ஒப்பீனியன் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஃபியூ செஷனாகவே அவங்களுடைய பையிங் வேல்யூ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சென்டிமெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்க்ரீனில் நிஃப்டி 50யோடைய டே சார்ட்ஸ் நாம் பார்க்குறோம். நிஃப்டி 50 டே சார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நேத்தி ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வித் மைனர் லோயர் அண்ட் அப்பர் ஷேடோஸ். இது நம்ம எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. அதுமாதிரி எல்லா கீ மூவிங் ஆவரேஜுக்கும் எபோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அஸ் லாங் அஸ் இது இந்த லெவலில் இருக்கும்போது இது டுவர்ஸ் ஒரு 24,000 நோக்கி தான் மார்க்கெட் போகும்.
அதே மாதிரி ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பாட் கண்டிஷனில் இருக்குது. வேல்யூமும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வேல்யூம் லிட்டில் பிட் கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம இந்தியா விக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் இந்தியா விக்ஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.26% ஃபால் ஆகி 13.3% வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் நமக்கு ஃபேவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் டெக்னிக்கலி வந்து புல்லிஷ் மூட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இந்த டேட்டாஸை வச்சு நாம் சொல்ல முடியுது. பட் ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோபல் கியூஸ் வந்து ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன்ஸ் இல்லை. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் செஷன்லேயே ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் மிக்ஸ்டில் இருக்குது. பிரெண்ட்டு, குரூடு, எக்ஸப்ட் தங்கம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஏடியாஸ் எல்லாமே வந்து ஒரு மைல்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. பட் மார்க்கெட் வந்து டெக்னிக்கலி நிஃப்டி 50 பார்க்கும்போது வந்து ஒரு புல் மூமெண்ட்டுக்கு தான் காட்டுது. ஆஸ் இன்னோஸ் இதில் ஒரு கிளியரான டைரெக்ஷன் நமக்கு வந்து தெரியல அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ பட் ஃப்ரைடேயில் கொஞ்சம்